திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் குறிச்சி முன்னாள் நகராட்சி தலைவரும் குறிச்சி பகுதி முன்னாள் கழக செயலாளரும் 2 முறை கிணத்துக்கடவு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நூலிழையில் தோல்வி தழுவியரும் இன்றைக்கும் கிணத்துக்கடவு சட்டமன்ற வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறக்கூடிய வாய்ப்புள்ள குறிச்சி பிரபாகரன் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டார். குறிச்சியின் மூலமாகவும் முன்னாள் குறிச்சி நகராட்சியின் தலைவராகவும் கிணத்துக்கடவு தொகுதி முழுக்க அறியப்பட்டவரான பிரபாகரன் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். சார் சொல்லுங்கள் சார். வணக்கம். தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள் கடந்த 4 ஆண்டு காலமாக தொடர்ந்து எத்தனையோ சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சாதனைகள் சொன்னாரோ கிட்டத்தட்ட 80% மேல் நிறைவேற்றியுள்ளார். அதே போல் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்காத திட்டங்களும் நிறைய திட்டங்களை செய்துள்ளார். குறிப்பாக சொல்லணும்னா இலவச பேருந்து விடியல் பயணம், அதே போல் மகளிர் உரிமை தொகை, இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ சாதனைகளை செஞ்சிருக்கார். குறிப்பாக நான் சார்ந்திருக்கிற கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மாநகராட்சியுடைய பகுதிகளும் சரி, ஊராட்சி பகுதிகளும் சரி, பேரூராட்சி பகுதிகளும் சரி, உள்ளாட்சியின் மூலமாக எத்தனையோ திட்டங்களை அறிவித்து அது கிட்டத்தட்ட அடிப்படை பணிகள் தார் சாலைகளாக இருந்தாலும், வடிகால் வசதிகளாக இருந்தாலும், தெருவிளக்குகளாக இருந்தாலும், இப்படி உள்ளிட்ட எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்கார். அது உண்மையாகவே குறிப்பிடத்தக்க அருமையான சாதனை. அதே போல் தொடர்ந்து மீண்டும் அடுத்த முறையாக தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார். இதே போல் தொடர்ந்து நமது கழக ஆட்சியின் மூலமாக மக்களுக்கு விடுபட்ட பணிகளும் இன்னும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய பணிகளையும் தொடர்ந்து செய்வார் என்று எனது சார்பாக வாழ்த்துக்களை. சாதனைகள்லாம் 2026 திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா? கண்டிப்பாக சாதனையாக இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் நிறையா மக்களை போய் சந்திக்கிறப்போ உள்ளபூர்வமாக இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படை தேவைகளை கண்டிப்பாக நம்ம தளபதியார் முதலமைச்சர் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கடந்த கால 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை கம்பேர் பண்ணி இந்த 4 வருஷம் நீங்கள் நிறையா செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி மக்களே ஆர்வமாக கிட்டத்தட்ட அடிப்படை பணிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா நிதிகளெல்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மத்திய அரசுடைய உதவி இல்லாமையே நம்ம நிறையா செஞ்சுருக்கிறோம். இன்னும் மத்திய அரசு கொஞ்சம் பாரபட்சம் பார்க்காம தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய நிதிகளை கொடுக்கும் பட்சத்தில் மக்களுக்கு நிறையா அடிப்படை பணிகள் செய்வதற்கு கண்டிப்பாக அது ரொம்ப ஏதுவாக இருக்கும். சார், குறைந்த ஓட்டு தான் 2 முறை கிணத்துக்கடவு தொகுதியில் தோற்றுங்க. இந்த முறை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? அது தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் தான் முடிவெடுக்கணும். அந்த சூழ்நிலை கிணத்துக்கடவு முழுக்க அறியப்பட்டவர் நீங்கள் மட்டும்தான். இல்லை, அந்த 2 தேர்தலில் நின்று கிட்டத்தட்ட மேற்கு மண்டலத்திலே குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பு பிறந்திருக்கிறோம். அது கண்டிப்பாக மீண்டும் தலைவர் யாரை வேட்பாளராக கிணத்துக்கடவு தொகுதியில் சட்டமன்ற தொகுதி அறிவிக்கிறாரோ அந்த வேட்பாளரை கண்டிப்பாக வெற்றி பெற வச்சு கண்டிப்பாக கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் உதிக்கிற அளவுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்து முழுமையாக பாடுபடுவோம் சொல்லி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம் சார்.